கேரளா லாட்டரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 11/11/2025 கசிங்க தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 253 நம்ம என்ன நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்து வந்துன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வந்து 8-0 வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, 8-0 கொடுத்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இதோடைய பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 அப்படிலாம் 3ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டுக்கு எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் 253 சி போர்டில் வந்து அடிச்சிருக்கீங்க. ஓகேவா, ஆல் போர்டுக்கு நம்ம வந்து சிங்கிள் நம்பர் 8ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் பவர் நம்பர் 3ஆம் நம்பர் வந்து வந்துருக்குது. ஓகே, வாங்க நம்ம வந்து 11ஆம் தேதி எனக்கு கசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் நம்பர்ஸை நம்ம எடுத்து வந்திருக்கோம். வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து என்ன நம்பர்ஸ் இந்த மாதிரி வருதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கும். நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பர் சப்போர்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து வினிஸ் கண்டிப்பாக எடுத்துருவோம். ஓகேவா, ஓகே மலை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சார்ட்டு வீக்லி சார்ட்லேயும் நம்ம 2 சார்ட்லேயும் ஒவ்வொரு நம்பர்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டெய்லி சார்ட் வச்சு நம்ம மெயினாக வரக்கூடிய நம்பர்ஸ் எப்படி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா 919 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 919 போட்டு வரும். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 454 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி 8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 919 வச்சடிக்கு நமக்கு 08ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் இருக்குது. 0 நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 740 இருக்குது. ஓகேவா, நம்ம 880 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தல. ஓகேவா, நம்ம வந்து 880 ரூட் ஆப்ஷன் 454 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி 6, 0 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 880 வச்சடி நமக்கு 06ன்னு கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 740 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 740 ரூட் ஆப்ஷன் 454 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 2, 8 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 740 வச்சடிகள் நமக்கு 8 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 253 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 253 ரூட் ஆப்ஷன் 454 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லாட்டி 4, 8 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 253 வச்சடியில் நமக்கு 8 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போர்டில் விளாட்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து 253 வச்சடி 8 4ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் செல் எடுத்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 919 வச்சடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா 8-0ன்னு வந்து கிடச்சிருந்துச்சு. ஓகேவா, அடுத்தபடி நமக்கு 0 கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 2 கிடச்சிருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு 8 அப்படின்னா 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் சொத்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து டைப் பண்ணி பாருங்கள். ஓகேவா, மேலே அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து செவ்வாய்க்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 டேஸ் செல்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 740 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 740 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 985 போட்டுருக்கு. 985 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 1 அப்படின்னா 8ன்னு கிடச்சிருக்கு. 1 அப்படின்னா 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 740 வச்சடிக்கலாம் நமக்கு 1 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இது 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 137ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 137 எஸ்ஐன் ஆப்ஷன் 985 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னா 7, 4 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 137 வச்சடியில் நமக்கு 4 அப்படின்னா 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 782ன்னு இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா வந்து 782 எஸ்ஐன் ஆப்ஷன் 985 வச்சடிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அப்படி இல்லாட்டி 2. ஓகேவா, 0 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா,
பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 782 வச்ச அடியில் நமக்கு 0 அப்படின்னா 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 612 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 612 அசைன் ஆப்ஷன் 985 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி இல்லாட்டி 7, 6 அப்படி இல்லாட்டி 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 612 வச்ச அடியில் நமக்கு 6 அப்படி இல்லாட்டி 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்தால் எந்த போர்டில்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் எடுத்துருந்தோம். இதில் நமக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு, அடுத்து நமக்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு, அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. சி போர்டுக்குங்கிற நம்பர்ஸ் மேக்ஸிமம் வரலாங்கிற மாதிரி தான் வருது. ஏன்னா ஏ போர்டில் 2 times, சி போர்டில் 2 times இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து நடுவாங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக சி போர்டு வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாளை பொறுத்தவரைக்கும் ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 4ங்க நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கும். சி போர்டு பொறுத்தவரைக்கும் 6 அப்படின்னா 7ங்க நம்பருக்கு வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கிறோம். உங்கள் கண்டிப்பாக மேட்ச் வச்சுனாலும் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏசிக்கு பார்த்தீங்கன்னா 86, 87, 46, 47ன்ட்டு நம்ம அதை எடுத்துருக்கிறோம். உங்கள் கணிப்பில் திருப்பி 68ன்னு வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து 4 நம்பர்ஸ் தான் ஏசிக்கு மட்டும் தான் இன்றைக்கி வந்து எடுத்துருக்கிறோம். இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 84 28 06 69 04. புக்கிங் பண்ணுற மாதிரி வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. வின்னிங் அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒருத்தர் தான். ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான விஷயங்களை சந்திப்போம். ஓகேவா?